Hi friends, today's special காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யப்போகிறோம். அதாவது toasted bread with scrambled eggs. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா பிரேக்ஃபாஸ்ட்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிரெட் 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, எக் 2, பட்டர், மயோனீஸ், சில்லி சாஸ், தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் எடுத்துச்சிங்க. இப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம், எக் ஸ்க்ராபிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 முட்டையை உடச்சி பேனில் பொற்றிக்குவோம். ஆனால் நான் அடுப்பு ஒன்றும் ஆன் பண்ணலை, முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றுறேன். ஸோ இதோடு சேர்த்து நம்ம பட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ராபிள் பண்ணோம். ஸோ அந்த சூட்டிலே லேசாக பட்டரும் கரையுது, எக்கும் நல்லா ஸ்க்ரப்பாக ஆக்குறோம். நம்ம தேவைப்பட்டால் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறாக்கா இன்னும் ஒரு க்யூப் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன்னா அது ட்ராயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பட்டர் ஒன்றும் அடிஷ்னல் தேவைப்படுதா இல்லையான்னு. ஸோ ஏற்கனவே ஒன்று போட்டேன், திருப்பி ஒன்று பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஸ்க்ராபிள் பண்ணிட்டீங்க, அந்த வெட்னஸ் இருக்கும், பட்டரோட வெட்னஸ். ஸோ அந்த ஸ்க்ராபிள் பண்ணுறப்ப அந்த எக் நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அந்த ஸ்க்ராபிள் அழகாக அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராபிள் பண்ணோன்னே இந்த எக் நல்லா அப்படியே உடஞ்சி நல்லா உதிரியாக வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். ஸோ தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம அதே பேன் தான் திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக அடிச்சிடுவோம். அடுத்தது நம்ம திருப்பி இன்னொரு பட்டர் போட்டுக்குவோம், ஒரு க்யூப் போட்டுக்குவோம். போட்டு பட்ரு கரெக்டாக நம்ம பிரெட் எடுத்து போட்டு டோஸ்ட் பண்ணுவோம். பட்ரு கரைஞ்ச பிற்பாடு நான் ஒவ்வொரு அந்த மெல்டட் பட்டரில் ஸோ அந்த பிரெட்டை வெட் பண்ணி நான் விற்கிறேன். 4 ஸ்லைஸ் பிரெட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எக் எடுக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ அதனால தான் நான் எக் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, எக் அண்ட் பிரெட் பலவிதமான சமையல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் ஒரு சமையல் தான் இது. ஸோ ஸ்க்ரபிள் எக் வச்சு நம்ம ஒரு சாண்ட்விச் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி போத் சைட்டும் 2 சைட்டும் நம்ம பட்ரு அப்ளை பண்ணுவோம். அன்லெஸ் இந்த பட்ரு உங்களுக்கு கட்டியாக இல்லைன்னா நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டு விற்கிறேன். என்னோடய பட்ரு ஃப்ரிட்ஜில் இருந்த இடத்துல கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், பேட் அதாவது சட்டிலே போட்டு கரைச்சி அது மாரி நான் டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு மஜரின்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணினாக்கா, உப்பு உள்ள மஜரின்னு தான் பாய்ச்சிங்கனாக்கா நீங்கள் உப்பு ஏக்கில் போட வேணாம். நான் ஏக்கில் உப்பு போடலை, ஏன்னாக்கா நான் பாய்ச்ச பட்டர்லேயே சால்ட்டட் பட்டர் இருந்துச்சு. ஸோ சால்ட்டட் இருந்த உப்பு இருந்தனால நான் ஏக்கில் உப்பு போடலை. அப்படி நீங்கள் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணினாக்கா நீங்கள் உப்பு அடிஷ்னலாக நீங்கள் ஸ்க்ரபிள் பண்ணுறப்ப அந்த ஏக்கில் போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோம் 2 சைட்டும். ஸோ இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருவோம். ஸோ அடுத்தது நம்ம இந்த பிரெட் மேலே மயோனீஸ் அப்ளை பண்ணோம். ஏன்னா நீங்கள் போத் சைட் டோஸ்ட் பண்ணனால கொஞ்சம் ஹாட்டாக ட்ராயாக இருக்கும். ஸோ இந்த சைட் நீங்கள் ஒரு சைட் மயோனீஸ் போட்டிங்கனாக்கா நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த ரொட்டி காயாமல் ரொம்ப ட்ராயாக இருக்காது, கொஞ்சம் வெட்னஸ் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்லைஸ்லேயும் நம்ம மயோனீஸ், நான் லேடிஸ் சாய்ஸ் மயோனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே என்ன செய்கிறேன், ஸ்க்ரபிள் எக், அதாவது நம்ம சமைச்ச அந்த ஸ்க்ரபிள். ஸோ அந்த எக்கை மேலே வைக்கிறேன். இது 2 பேருக்குள்ள சமையல். நீங்கள் இது 3 பேருக்கு கூட கொஞ்சம் குறைச்சி செய்யலாம். ஸோ அதோட எத்தனை பேர் செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் கூட்டிக்கிங்க, அந்த எக்கும் பிரெட்டும். ஸோ ஸ்க்ரபிள் எக் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸ்க்ரபிள் எக் போட்ட பிற்பாடு நான் சில்லி சாஸ் அப்ளை பண்ணுற மேலே சில்லி சாஸ் மேலே ஊற்றி விடுறேன் லேசாக. உங்களோட விஷ் எப்படி வேணால் சர்க்கிளாக ஊற்றலாம், இல்லை ஸ்லைட்டாக கூட நீங்கள் ஊற்றலாம். நான் இந்த பேக்கெட்டோட சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சில்லி சாஸ் பாய்க்கிறது ரொம்ப குறைவுனால நான் இதே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டோஸ்ட் பிரெட் வித் ஸ்க்ரபிள் எக் இஸ் ரெடி. இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இந்த ரெசிபி. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும்.
சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless you all. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. See you in next video. God bless you all.